பிடியதன் உருவமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. அல்லல் என்னும் மாசறுத்தாட்கொள்ளும் தெய்வமே, அல்லல் என்னும் மாசறுத்தாட்கொள்ளும் தெய்வமே, அண்ணலே ஐயனே என் அப்பனே, தில்லை நகர்வாழ் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை உமையவள் சிவகாமி உரை நடனபதியே சுவாமி நடராஜனே என் சுவாமி நடராஜனே. பொன்னுன் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருப்பும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மை என்று அறியாவண்ண எம்மானை எழில் வந்த பிரானை அன்ன வைகும் வயிர் பலனத்து அணி ஆரூரானே இனி மறக்கலாகுமோ. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவிடிய வணங்கியும் இன்ற தனுர் மாதம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாசஞ்ச சன்னியமும் பல்லாண்டே என்ற எட்டெழுத்து மந்திரத்தின் நாயகனுடைய திருவடியை வணங்கி நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு டிசம்பர் மாதம் 16/12/2024 திங்கட்கிழமை பிரதமை திதியும் திருவாதிரை நட்சத்திரமும் சித்தயுகம் கூடிய சுபயோக சுபதினத்து அன்று மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்ற மகா விஷ்ணுனுடைய நமக்கு அருள் எப்போதும் கிடைக்குமாறும் இந்த தனுர் மாதத்தில் மார்கழி மாதத்தை பற்றி 12 ராசிகளுக்கும் இந்த தனுர் மாதத்தில் மார்கழி மாதத்தில் நமக்கு என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் அஸ்ட்ரோ ஆன்மீக லைஃப் நிர்வாகத்திற்கும் மீண்டும் மீண்டும் என்னை ஊக்குவிக்கும் ஆக்குவிக்கின்ற கண்மணி திகழ்கின்ற என்னுடைய நேயர் பெருமக்களுடைய பாதம் தொட்டு வணங்கி 12 மாதத்திற்குரிய ராசி பலன்களை பற்றி இப்போது தொகுத்து வழங்கவும் பதிவு செய்ய காத்துள்ளேன். அதற்கு இடையில் இந்த மாதத்தில் முக்கியமான சில நிகழ்வுகளை பற்றும் நேயர்கள் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே மார்கழி 15ஆம் நாள் திங்கட்கிழமை 30/12/2024 அஞ்சலி ஒன்று பெற்றான் அஞ்சலி ஒன்றை தவி அஞ்சலி ஒன்றொன்றாக ஆரிய அஞ்சலி ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் பூஜை என்ற வீரமும் தீரமும் செயல்பாற்றும் வெற்றி திருமகனாக விளங்குகின்ற ஆஞ்சநேய சுவாமியினுடைய ஜெயந்தி. ஜெய ஜெய ஸ்ரீராம் ஜெயஜாம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற நாமத்துக்கு அவ்வளவு மதிப்பு. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். என் நேயர் பெருமக்கள் இந்த கலியுகத்தில் இந்த வேகமான யுகத்தில் அங்கே போகணும் இந்த கோயில் போகணும் சுவாமி சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. வீட்டில் உட்காந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஜெபமாலை, அது கர்த்தராக இருந்தாலும் சரி, அஸ்லாமாக இருந்தாலும் சரி, நமது இந்து மாதாக்களாக இருந்தாலும் சரி, அவர் மாதா என்ன எடுத்துக்கிட்டு அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற நாம கீர்த்தனை மானசீகமாக நீங்கள் ஒரு நாளைக்கு 23 முறை அதை பிரயோகம் செய்தால் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும். அடுத்ததாக மார்கழி 26ஆம் நாள் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன் பொன்னாலி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆளின் வண்ணன்பால் என்று திருவே திருவின் உருவே
என்ற மகாவிஷ்ணுடைய திருவடியை வணங்கி வைணவத்தின் இறைவன் 12 ஆழ்வர்களுக்கு தலைவன் ஆகிய காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசி என்று பரமபத வாசல் திறப்பு, அந்த சொர்க்கவாசத்தை திறப்பதற்கு விஷ்ணுனுடைய திருவடியை எல்லாரும் சேவிப்போமானால் மறுபிறவி கிடையாது. அடுத்தது மார்கழி 29 13/1/2025 திங்கட்கிழமை ஆருத்ரா தர்சனம். ஆருத்ரா தரிசனம் என்பதை விட ஆட்ட நாயகன், ஆடல் வல்லான், அகில உலகத்துக்கு தலைவன், அவனுடைய மார்கழி திருவாதிரை மிக முக்கியமான ஒரு திருவிழா உற்சவம். அதை பற்றி பின்னொரு பதிவில் நாம் முழுமையாக பதிவு செய்வோம். இப்போது 12 ராசிகளுக்கும் மார்கழி மாதத்துக்குரிய 12 ராசிக்குரிய பலனை பற்றி தெரிந்து கொள்வோம். பூர்வ புண்ணியாதிபதி, கலைக்கு வித்தகன், கலைக்கு அரசன், சக்கரவர்த்தி நாயகன். ஒரு செயலை செய்வதற்கு அந்த செயலை தோல்வியாக இருந்தாலும் வெற்றியாக இருந்தாலும் செய்து முடிக்கணுங்கிற ஆற்றல் சிம்மராசி தான். இதில் யாருக்கு எந்த சம்மந்தப்பட்டது வரும் தெரியுங்களா? பயப்படாதீங்க. புது வருஷம் பிறக்க போது. இப்போ மார்கழி பிறக்கிறோம், நம்ம மார்கழியை சொல்லிட்டு இருக்கிறோம். அப்புறம் தை வருது, 2025 வருது. அட்மினிஸ்ட்ரேட்டில் இருக்கிறவங்களும், ஆதரவற்ற நிலையில் இருக்கிறவங்களும், புரோகிதர்களும், இப்போ மிக மிக உச்சமாக பேசக்கூடிய அரசியல் சம்பந்தப்பட்ட தலைவர்களும், ஞானிகளும், யோகிகளும், கலை சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும், தங்கம் போன்ற வியாபாரத்திற்கும் இந்த மாதம் மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா மார்கழி மாதம் எல்லா வகையிலையும் பிரார்த்தனைக்குரிய மாதம். இந்த மாதம் மட்டும் பிரார்த்தனைக்குரிய மாதம்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்படித்தான் வச்சுருக்காங்க. அதனால தான் நான் முதல்ல இன்ட்ரோடக்ஷனில் மார்கழியில் நான் மாதவம் செய்கின்றேன், மார்கழியில் நான் மாதங்களில் மார்கழியாக இருக்கின்றேன் மாதவன் சொல்கிறார், மகாவிஷ்ணு எம்பெருமான் சொல்கிறார். அந்த வகையில் சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக நார்மலான மாதம்தான். அடுத்து வரக்கூடிய அஷ்டம் திச்சனியை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க. முதல்ல தைரியமாயிருங்க. நேயர் பெருமக்களுக்கு அஷ்டம் திச்சனி நீங்கள் பயப்படாதீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 4 இருக்கார். ராசிக்கு 4 மட்டும் இல்லை, உங்கள் ராசிக்கு உரிய அந்த 4க்கு உரியவரும் உங்களுக்கு நல்லா இருக்கார். அப்போ பதவியில் இருக்கார், 10ல் இருக்கார், பதவியில் இருக்கார், பாசத்தை கொடுப்பார், நேசத்தை கொடுப்பார், பரிவர்த்தனை கொடுப்பார். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பரிவர்த்தனோட சொல்லிக்கலாம். ஏன்னா குரு, அப்போ குரு உங்களுக்கு தனுரில், சூரியன் தனுர் வீட்டில் இருக்கார். அப்போ தனுர் வீட்டில் இருக்கும்போது அதனுடைய குரு எப்படி இருப்பார்? கண்டிப்பாக நட்பு கிரகம் இல்லையா? அது மட்டும் இல்லை, உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி, உங்கள் ராசிக்கு அவர் பாக்கியாதிபதி. அப்போ குறிப்பாக தகப்பனார் வழியில் வரக்கூடிய சொத்துக்கள், வீட்டில் உள்ள ரொம்ப தேக்க நிலையில் இருக்கக்கூடிய சொத்துக்கள், வழக்கில் உள்ள சொத்துக்கள், அசையும் சொத்து, அசையா சொத்துக்கள். ஏன்னா இது சூரியனை பற்றி நம்ம பேசுகிறோம். அந்த சொத்துக்கள், செவ்வாயும் சூரியன் தான் சொத்துக்கு உரியவங்க. சுக்கிரன்னு சொத்துக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம அளவற்ற செல்வம்னு தான் சொல்லணும் அவரை. ஏன்னா நிறைய அதே மாதிரி செவ்வாயும் இருக்கார். அவர் மகத்துவத்தை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். அதனால தான் மங்களநாதன், எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். நவகிரகங்களில் 9 பேத்துக்கு தனிப்பட்ட குணங்கள் இருக்கின்றது. முதல்ல அந்த குணத்தை தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜோதிட வித்வான் இருக்கக்கூடிய அடியார்கள். அந்த வகையில் சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மதிப்பீடு செய்யக்கூடிய மாதம். எந்த வகையில் மதிப்பீடு? உங்கள் பொருளாதார ரீதியாக மதிப்பீடு, உங்களுடைய குழந்தை வழியை மதிப்பீடு, அரசியல் சாசனம் அற்புதமாக இருக்கும். ஸ்டடி பண்ணிக்கோங்க. அரசியல் சாஸ்திரத்தை ஸ்டடி பண்ணிட்டு போங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய 2025, அடுத்து வரக்கூடிய தை மாதம், தை பிறந்தால் வழிபிறக்கும். இது எல்லாமே உங்களை அப்படியே நிலைத்து கொண்டு கொண்டிருக்கின்றது. எதை வச்சு நீங்கள் பார்க்கணும்? உங்கள் சுயசாதகம், உங்கள் ஜனஜாதகம். உங்கள் ஜனஜாதத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் சிம்மராசி நேயர்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் ராசினாதான் நல்லா இருக்காரு, பயப்பட வேண்டியதில்லை. இந்த மாதத்தில் நிர்வாக சம்மந்தப்பட்டதில் தைரியமாகவே நீங்கள் இறங்கலாம். நிர்வாக சம்மந்தப்பட்டதில் தைரியமாக இறங்கி இந்த எக்ஸாம்லாம் வருது பாருங்க. அரசு சம்மந்தப்பட்ட வேலை, அரசு சம்மந்தப்பட்ட வேலை, அரசு டைரக்டான வேலை,
அந்த நம்ம இது சொல்லுவோம் பாருங்கள், அந்த டெண்டர்லாம் போடுறா பாருங்கள், டெண்டர், அந்த டெண்டருக்கெல்லாம் மிக உகந்த நேரம் உங்களுக்கு. அதனால் திரிகோணாதிபதியாக இருக்கக்கூடிய மேசராசியாக இருந்தாலும் சரி, திரிகோணாதிபதிய சிம்மமாக இருந்தாலும் சரி, அதுதான் தர்ம ராசி, தர்மத்துக்குரிய ராசி. மேசம், சிம்மம், தனுசு, இந்த மூணுமே தர்மத்துக்குரிய ராசி இல்லையா? எப்படி கடகம், விருச்சகம், மீனம் மோட்சத்துக்குரிய ராசி, எப்படி மிதுனம், துலாம், சதயம் காமத்துக்குரிய ராசி, காதலுக்குரிய ராசி, அப்படி நம்ம முன்னோர்கள் பிரிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அப்போ எப்படி இருக்கும்? சூரியன் எப்படி இருப்பார்? நிர்வாகம், அந்த எக்ஸாம் 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 நீங்களே ரியல்பாக உங்களுக்கு அந்த கேரக்டர் வந்துடும், நீங்கள் எழுதுங்க. அதே சமயத்தில் முயற்சியை கைவிடாதீங்க. அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக கவனமாக இருக்கக்கூடிய நாட்கள். இப்போ அதை நல்லா பயன்படுத்திக்கோங்க. சிவ வழிபாடு, சிவரூப வழிபாடு, பன்னிரு திருமறை, உங்களுக்கு எந்த பதிகம் பிடிக்குதோ அதை மட்டும் படிங்க. காலையில் ஒரு 15, சாயந்தரம் ஒரு 11, காலையில் ஒரு 11. ஏன்னா டைனிங் டேபிள் கூட கிடையாது இப்போ இருக்கக்கூடிய வீடுகளில் போனீங்கன்னா. அப்படியே 2 இட்லி தான் சாப்பிடுவாங்க. அதில் ஒரு இட்லி 1 இட்லி சாப்பிட்டு அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. தண்ணி நான் போகும்போது தண்ணி சாப்பிட்டுக்கிறப்பாங்க. அவ்வளோ வேகமான உலகத்தில் சிம்ம ராசிக்காரவங்க எப்படி இருக்கணும்? நீங்கள் எப்படி இருப்பீங்க? கமாண்டிங், ஆர்டர். பிடிக்காது, நீங்கள் வேலை செய்ய மாட்டீங்க. வேலை செய்யணும், வைக்கணும். அந்த வேலை செய்ய வச்சா தான் உங்களுக்கு தூக்கம் வரும். அப்படிப்பட்ட உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தனுர் மாதம் ஒரு மிக சிறப்பான மாதமாக அமையும். வாழ்த்துக்கள்.